மொழி திணிப்பு விவகாரத்தில் எதிரிகளின் முகங்கள் மாறியுள்ளதே தவிர அவர்களது உள்ளமும் எண்ணமும் மாறவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நூலை வெளியிட அவற்றை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சி.டி. செல்வம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீதி கட்சிகளின் முன்னோடிகளில் ஒருவரான பி.டி. ராஜன் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமையடைவதாக கூறினார். நீதி கட்சியின் ஆட்சிதான் இந்த திமுகவின் ஆட்சி என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு கோபம் வருவதாக கூறிய ஸ்டாலின், அவர்களுக்காகவே திரும்ப திரும்ப கூறுவதாகவும் குறிப்பிட்டார். மொழி போராட்டத்தில் பி.டி. ராஜனின் பங்களிப்பை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், தற்போதும் எதிரிகளின் முகங்கள் மாறியிருக்கிறதே தவிர அவர்களது உள்ளமும் எண்ணமும் மாறவில்லை என்றும் அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல, நம்முடைய போராட்ட குணமும் ஓயல. அன்னைக்கு பி.டி. ராஜன் அவர்கள் அழகிய பாட்டி கேட்டார், நாம இன்னைக்கு ஒன்றிய மலையாக பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது, தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கு இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் என்றும் இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக ஆகிவிடக் கூடாது என அறிவுறுத்தினார். முன்னதாக விழாவில் பேசிய அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கை சமூக நீதி காவலர் என அழைப்பது போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மாநில உரிமை காவலர் என அழைக்க தோன்றுவதாக கூறினார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பத்திரிகையாளர் இந்து என் ராம், டிவிஎஸ் குழும தலைவர் வேணு சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.